ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எப்போதுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ட்டு நாம் நினைப்பது தவறில்லை. சந்தோஷமாக தான் இருக்கணும். பைபிள் அப்படி தான் சொல்லுது. சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக மறுபடியும் உங்களுக்கு சொல்லுங்கள். பவுல் எழுதுறாரு, அவன் ஜெயிலில் இருந்தபோது கூட அவன் சந்தோஷமாக தான் இருக்கான். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் எப்போதுமே கழிப்பு அப்படிங்கிறது மகிழ்ச்சி, சந்தோஷம். இன்றைக்கி பிசாசு என்ன செய்யிட்டு அப்படின்னா, மனுஷன் சந்தோஷப்படணும் அப்படிங்கிறதுக்காக அவனை எங்கே கொண்டு போயிட்டு அப்படின்னா, தவறான வழிகளில் பிசாசு கொண்டு போயிட்டு பீடி குடிக்க, சிகரெட் குடிக்க, தண்ணி அடிக்க, கஞ்சா அடிக்க, பாவம் செய்ய, சினிமா பார்க்க, தவறான வழிகளில் என்ன செய்யுது. பெங்களூர் அந்த மாதிரி பட்டணங்கள் இன்றைக்கெல்லாம் உலகம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பப்பா அப்படிங்கிற ஒன்று வச்சு குடித்தனமாக கூத்தாடி வாழ்க்கை இழந்து சந்தோஷம் களிப்பாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி செத்து போகிறாங்க. இதில் ஆத்மாவில். ஆனால் ஒரு மனுஷனுக்கு எப்போ சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னா அவன் ஜீவனோடு இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஜீவனில் பாவம் செய்கிற ஆத்மா சாகும். அப்போ ஆத்மா செத்து போனவனுக்கு சந்தோஷம் கிடைப்பது கஷ்டம். பைபிள் ஒரு வசனம் விதமாக சொல்லுகிறது. பிரசங்கின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பிரசங்கி 10:19 சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும் திராட்சரசம் ஜீவன் உள்ளோரை களிப்பாக்கும். பாருங்க, திராட்சரசம் யாரை களிப்பாக்குமா? ஜீவன் உள்ளோரை. அப்போ ஒரு சாதாரண ஒரு பழச்சாறு ஒரு மனிதனை யாரை தான் நல்லா உயிர் உள்ளவனுக்கு கொடுத்தா அவன் குடித்து ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்பான். அப்போ ஆத்மா செத்து போனவனால ஒருபோதும் நினைச்ச முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது. பாவம் செய்கிற ஆத்மா சாகும். அப்போ எந்த மனிதன் பாவத்தை செய்கிறானோ அவன் ஆத்மா செத்து போகும். அவனுக்கு என்ன கொடுத்தாலும் அவன் சந்தோஷமாக இருக்க மாட்டான். இந்த அனுதின கண்மளித்த நிகழ்ச்சியை கேட்டு கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய தவறான வழிகளிலே நீங்கள் சந்தோஷப்படணும்னு விரும்பி இன்னைக்கு கெட்டு வாழ்க்கையில் இருந்த சந்தோஷத்தையும் களிப்பையும் இழந்து போய் இருந்திருக்கலாம். இன்றைக்கு நம்ம மனம் திரும்பினோம், ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணித்தால் அவர் என்ன செய்வார்? நிச்சயமாக என்ன செய்வார்? வாழ்வு கொடுப்பார். ஆனால் ஒரு கல்யாண வீட்டில் பார்த்தீங்கன்னா விருந்தாளிகளாக வந்து சந்தோஷமாக போவதற்கு காரணம் வந்தவர்களெல்லாம் உயிர் உள்ளவர்களாக இருந்தார்கள். சாப்பிட்டு திராட்சை ரசம் குடித்து சந்தோஷமாக கடைசி வரைக்கும் மகிழ்ச்சியாக போனதை தான் பார்க்குறோம். அப்போ ஆத்மா அது இயற்கையான ஒரு வயது. அதே போல் நம்முடைய ஆத்மாவும் செத்து போச்சு அப்படின்னா உலகத்தில் பணம், பொருள், வசதி எல்லாம் இருக்கலாம். அவங்கள போய் அணுகி பாருங்கள், சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லாமல் 24 மணி நேரம் சில பேர் குடிக்கிறான். எதுக்கு அப்படின்னா அவனுக்கு சந்தோஷம் இல்லாதனால குடித்து தன் வாழ்க்கையை அழித்து கொள்ளுகிறான். அதனால் ஒரு திராட்சரசம் கூட உயிர் இருக்கிறவன் தான் சந்தோஷப்படுது. அதே போல் நாம் தேவனால் வருகிற சந்தோஷத்தை பெற்று அனுபவிக்கிறான். நம்ம ஆத்மா சாகக்கூடாது. அதுக்கு என்ன செய்யலாம்? ஆண்டவரோடு என்ன செய்யணும்? பேசணும், சர்ச்சைக்கு போகணும், ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும். அப்படின்னா இதெல்லாம் நம்முடைய ஆத்மாவை உயிரோடு வைத்துக்கொள்வதற்கு உதவக்கூடியதான காரியங்கள். நீங்கள் அதெல்லாம் இன்றைக்கி விட்டுருந்தீங்கன்னா ஏன் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை அப்படின்னா விஷயம் தான். சர்ச்சைக்கு போகிறது கிடையாது, திருவிருந்து எடுக்கிறது கிடையாது, பாட்டு பாடுறது கிடையாது, தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளிலே தேவையில்லாத இடங்கள் நம்முடைய சந்தோஷத்தை தேடுவதனாலே அதை இழந்திருக்கீங்க. இன்றைக்கு தேவனோடு இணைந்திருங்கள். இன்று முதல் தேவன் உங்களை களிப்பாக்குவார். காட் பிளஸ் யூ.